எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உண்மையில் யார் இந்த ஜான் பிரிட்டோ? ஏன் கடைசியில லீமா ரோஸ் மார்ட்டினுடைய சகோதரர், அதாவது டெய்சி மார்ட்டின் ஆதவர்ஜுனாவுடைய ஒய்ஃப், அவங்களுடைய தாய் மாமா பேர் ஏன் அடிபட்டது? என்ன நடந்துச்சு சார்? ஏன் இவ்வளவு குழப்பம்? Who is the original ஜான் பிரிட்டோ? அதாவது ட்ரக் கிங். அதுதான் சரியான வார்த்தை. நீங்க சிங்கம் படத்துல வந்து இவர் நேரா போயிட்டு இங்க இருந்து போயிட்டு அந்த ஆஸ்திரேலியால போய் புடிச்சிட்டு வருவார்ல, அந்த மாதிரி ஒரு டேனி தான் வந்து இப்ப ஜான் பிரிட்டோ. சரி, இந்த ஜான் பிரிட்டோவே இருக்கும் அப்படின்னா கூட லீமா ரோஸோட தம்பி தானே சொல்லணும். ஆமா, ஜான் பிரிட்டோ. எப்படி ஆதவர்ஜுனாவோட மனைவியோட தம்பி அப்படின்றது எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது புரியுதா? சினிமால இருக்க பெரிய பெரிய கதை வசனகர்த்தா, ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே டஃப் கொடுக்குற ஆளுங்க நம்ம காவல்துறை. நம்ம தமிழக காவல்துறையை விட தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த ஊடகத்தை இப்ப இந்த ஊபிஸ்ன்றது, அவங்க பாசையில ஊபிஸ்ன்றது. ஒரு பெரிய மாஃபியா, போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா இந்த ஒரு மாசத்துலயும் இருக்கா இல்ல குறைஞ்சிருக்குதா? சென்னைக்குள் எல்லாருக்கும் எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டது. சைலண்ட் மோட்ல இருக்காங்க. சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. இன்னும் யாரும் வாயை துறக்கல, செயல்பாட்டுக்குள்ள இறங்கல. உதயநிதி பேசுறாரு. இங்க கூட வந்து எதிர்கட்சி, அதாவது தன்னை வந்து இருக்க கூட்டத்தையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்களே தவிர 3 மாசம் ஆட்சி நீடிக்காதுன்னு சொன்னாங்க. எடப்பாடியவே இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சசிகலாவால நியமிக்கப்பட்ட எடப்பாடியே ஒன்றும் பண்ண முடியல இவங்களால. மக்களால ஓட்டு போடப்பட்ட விஜய பண்ணாங்க. நீங்க பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இவங்களால. எல்லாத்துக்கும் குழு 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 30 குழு போட்டிருக்காங்க இது வரைக்கும், எல்லாத்துக்கும் குழு. ஆனா இவங்களும் அதே மாதிரி குழு நியமிக்கணும். இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற குழுவை நியமிக்கணும் முதல். இவங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க, அதாவது ஒரு படத்துல சொல்லுவான்ல, இதுல பொருள் எடுக்காம போறேன், அவன் பொருளை எடுத்து நம்ம அடிக்கணும்டான்னுவான்ல, அந்த மாதிரி முதல் இவங்களை தற்காத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழுவை நியமிச்சு வச்சு, ஏன்டா இவர்கள் சேற்றை வாரி இறைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு புலியை நம்மளால பாத்துக்க முடியல, இன்னொரு சிங்கம் இறங்குது என்ற பதட்டத்துல இவங்க ஐயோ நம்ம ரிட்டையர்ட் ஆன வயசுல உட்காந்து போற அடிக்கிட்டு இருக்குமே, கை கால்லாம் நடுங்குதே, வேஷ்டி கட்ட முடியாம பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்குமே, கை வேற நடுங்குதே, இந்த டைம்ல இவன் வேற தயாரா இல்லையே அப்படின்ட்டு இவர்கள் என்னென்ன பண்ணாலும் இவர்களுக்கு எதிராக தான் மாறும் இந்த ஒரு விஷயம் மாதிரி. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் புலனாய்வு பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் விமலேஷ் சார். வணக்கம் சகோதரர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். விமலேஷ் சார், இந்த ஜான் பிரிட்டோன்ற பெயர் பெரிய அளவுக்கு கடந்த 2-3 நாட்களாகவே அதிக பேசுபொருள். ஜான் பிரிட்டோ, ஆதவர்ஜுனா, டெய்சி மார்ட்டின், லீமா ரோஸ், அப்புறம் சார்லஸ் மார்ட்டின் என பல பெயர்களோடு தொடர்பு படுத்தி எந்த ஜான் பிரிட்டோன்னே தெரியாம ஆதவர்ஜுனாவை அக்யூஸ் பண்ணிட்டாங்க. உண்மையில் யார் இந்த ஜான் பிரிட்டோ? ஏன் கடைசியில லீமா ரோஸ் மார்ட்டினுடைய சகோதரர், அதாவது இவங்க டெய்சி மார்ட்டின் ஆதவர்ஜுனாவுடைய ஒய்ஃப், அவங்களுடைய தாய் மாமா பேர் ஏன் அடிபட்டது? என்ன நடந்துச்சு சார்? ஏன் இவ்வளவு குழப்பம்? அமலாக்கத்துறை வந்து மே மாதம் 27ஆம் தேதி ஒரு செய்தி அறிக்கையை வெளியிடுது. ஆமா, இதற்கு முன்பே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அரசியல் நிலவரம் எதை வைத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவது அப்படின்றத தெளிவா பலர் இருக்கிறாங்க, குழுவா இருக்கிறாங்க. அதாவது யாரை பத்தி? அதாவது ஆளுங்கட்சி தரப்புல எந்த ஒரு விமர்சனம், அதை எந்த விமர்சனத்தை கொண்டு போகலாம் ஆளுங்கட்சி பேர்லன்றது ஒரு காத்திருத்தல் அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்துட்டு இருக்கும்போது, அதாவது தாவேகா அரசு மேல ஏதாவது ஒரு பழியை சுமத்தி, ஏதாவது ஒரு விவாதமாக்கலான்ட்டு இதுதான் அவர்கள் நோக்கம். இன்று வெயில் வந்து கடுமையா அடிச்சது, தாவேகா அரசு காரணம். நாளை மழை, திடீர் மழை வந்துச்சுனாலும் இந்த காலத்துல மழை வந்துச்சு, இதுக்கு தாவேகா அரசு இப்படின்ற மாதிரி ஒரு எல்லாத்தையும் சித்தரிக்கக்கூடிய சிங்கப்பெண் திட்டம், அதுக்கு சீருடை வந்து இந்த கலர்ல கொடுத்துட்டாங்க, அதனால அந்த பெண்களுக்கு வந்து நோய் வர, தோல் நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது, உடனே சீருடையை மாத்தணும் அப்படின்னு ஒரு கிளப்பி விடுற குரூப் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இந்த வெறும் வாய்க்கு ஒரு மிச்சரும் அல்வாவும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்ற மாதிரி அமலாக்கத்துறை 27ஆம் தேதி ஒரு செய்தி அறிவிப்பு ஒன்று கொடுத்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா,
2024ஆம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல். ஆமா, போதைப் பொருள் கடத்தல், அதாவது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல். அதுல வந்து அதாவது ட்ரக் கிங் மாஃபியா ஒருத்தர், அதுக்கு முழுவதுமா செயல்பட்டவர் வந்து ஜான் பிரிட்டோன்னு ஒரு நபரு. அதாவது மன்னர் வளைகுடா பகுதியில ஒரு விசை படகை வந்து அதை கைப்பற்றி அந்த படகை வந்து கைப்பற்றி அதன் மூலியமா வந்து இவங்க வந்து போதைப் பொருட்களை கொண்டு போகும்போது அதை வந்து பிடிச்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. அதன் எடை வந்து அது யாருன்னு கேட்டா கஞ்சா ஆயில், ஆஷிஷ் அதோட பேர் கஞ்சா ஆயில் தான். அது பேர் கஞ்சா ஆயில் 99 கிலோ வந்து அதை வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அதன் மதிப்பு 108 கோடி ரூபாய் மதிப்பு. அதை தொடர்ந்து அப்போது நம்ம வந்து மதுரை ரயில் நிலையம் அருகில் சில இடங்களை தணிக்கை செய்கிற போது 5-6 இடங்கள்ல தணிக்கை செய்கிறோம். இங்க வந்து நாங்க வந்து விசாரணை செய்துகிட்டு இருக்கும் போது மெத்தபெட்டமைன் 37 கிலோ 645 கிராம் வந்து அது எங்க கையில கிடைச்சிச்சு. இதோட மதிப்பு, அதை பறிமுதல் செய்தோம். இதோட மதிப்பு வந்து 150 கோடி. அப்ப ஏற்கனவே 108 150 258 கோடி. 258 கோடி சர்வதேச போதைப் பொருட்களை நாங்க கைப்பற்றணும். கைப்பற்றி கடந்த 26ஆம் தேதி சென்னை ராமநாதபுரம் மண்டபம், கோஸ்ட்கார்டு, இங்க எல்லா இடத்துலயும் நாங்க ஆய்வு செய்ததுல, அதாவது திடீர்னு தேடுதல் வேட்டை நடவடிக்கையில் ஈடுபடும் போது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சிலர் கைது செய்யப்பட்டாங்க. அதுல யாருன்னு கேட்டா ரேமிஸ்டன் ஒருத்தர் கைதுப்பட்டாரு. இந்த ரேமிஸ்டனுக்கு அப்புறம் ரமேஷ்னு ஒருத்தர் கைதுப்பட்டாரு. அதுக்கப்புறம் ஜான்சன் ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு. ஜான்சனுக்கு பிறகு பிரதாப்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு. இவருடன் சேர்ந்து மேலும் சில மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கு உண்டான படகு உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரையுமே நாங்க விசாரிக்கும் போது இவர்களுக்கு பின்னால இருந்தது யாருன்னா மாஸ்டர் மைண்ட். யார் அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னா அவர் வந்து ஜான் பிரிட்டோ. இந்த ஜான் பிரிட்டோன்றவர் வந்து சர்வதேச போதைப் பொருளை வந்து கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து ஆமா, கடத்தல் மன்னன். இது எல்லாத்துக்கும் இவர் தான் பின்னணியில இருக்காரு. வந்து இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் கடல் வழி மார்க்கமா மன்னர் வளைகுடா கடல்ல இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது இல்லாம வெளிநாடுகளுக்கும் இவர் வந்து சர்க்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இந்த வெளிநாட்டு சப்ளை பண்ணும்போது இப்ப அவர் வெளிநாட்டுல போய் தலைமறைவாயிட்டாரு. விரைவில் அமலாக்கத்துறை அவர்களை கைது செய்யும். இந்த ஒரு அறிக்கை தான் வந்துச்சு, இடி கொடுத்த அறிக்கை. இதுல எந்த இடத்துலயுமே லீமா ரோஸ் பேரோ, மார்டின் பேரோ, டெய்சி பேரோ, சார்லஸ் மார்டின் பேரோ, இல்ல வந்து ஆதவ் பேரோ, இவர்கள் எந்த பேரையுமே அவங்க குறிப்பிடவே இல்லை. அதாவது ஒரு பழமொழி, சரியான பழமொழி என்னன்னா, மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு இருக்கு. அது இதுதான். யார் பண்ணது இது? எந்த ஊடகங்கள் முதல்ல வந்திருக்கும் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அந்த ஊடகம் பேரை எதுக்கு நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? அந்த ஊடகங்கள்ல உடனே ஜான் பிரிட்டோ யார் தெரியுமா, ஜான் பிரிட்டோ யார் தெரியுமா, அதாவது இவர்கள் வந்து அதாவது ஒரு வடிவேல் ஒரு படம் சொல்லுவாரு, அவரும் இவரும் அண்ணன் தம்பியான்னு கேட்பாங்க தெரியுமா ஒருத்தர். அந்த மாதிரி ஜான் பிரிட்டோ யார் அப்படின்னா கூட சரி, இந்த ஜான் பிரிட்டோவே இருக்கணும். அப்படின்னா கூட லீமா ரோஸோட தம்பி தானே சொல்லணும். ஆமா, ஜான் பிரிட்டோ. எப்படி ஆதவ் அர்ஜுனாவோட பொண்டாட்டியோட மனைவியோட தம்பி அப்படின்றது எப்படி சித்தரிக்கிறாங்கன்றது இப்போ புரியுதா? விளையாட்டுத்துறை, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரோட மனைவி டெய்சியோட அம்மா லீமா ரோஸோட தம்பி ஜான் பிரிட்டோ, இப்படிலாம் ஒரு கதை சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பீரியட். அதாவது சினிமால இருக்க பெரிய பெரிய கதை வசனகர்த்தா, ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே டஃப் கொடுக்குற ஆளுங்க நம்ம காவல்துறை. நம்ம தமிழக காவல்துறையை விட தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த ஊடகத்தை இப்ப இருந்த இந்த ஊபிஸ்ன்றது, அவங்க பாசையில ஊபிஸ்ன்றது, இவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எதுக்கு அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தா தெரியுமா? இந்த துறைமுகங்கள் மூலியமா தான் இதெல்லாம் வருது. அதனால அவர் துறைமுகங்களை கைப்பற்றதுக்காக தான் அவர் இங்க வந்தாரு. இது மூலியா தான் சர்க்யூட் ஆகுது. ஜான் பிரிட்டோ இப்படின்னு கதை வர்ணிச்சு கிளை கதைகள், வர்ணனைகள் பெரிய லெவல்ல போயிட்டே இருந்துச்சு. இப்பதான் பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு. நேரடியா ஒருத்தர் வராரு. அதாவது யூடியூபர்கள் வந்து அதாவது எதை கிடைத்தால் அதை செய்தியாக்கலாம். ஒரு 2 ஊடகங்கள்ல, முன்னணி ஊடகங்கள்ல வந்துருச்சு. அப்ப அது உண்மைதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இது 2 நாள் முன்னாடியே பேசலான்னும் போது, நம்ம யூடியூபர் இல்ல, நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட், தரவுகள் இல்லாம நம்ம பேச முடியாது.
அப்போ நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே இந்த யூடியூபர்ஸ் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சம்பவம் நடந்த அடுத்த செகண்ட் அதை பேசணும்னு நினைப்பாங்க. அடுத்த செகண்ட்ல அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அந்த அக்யூஸ்ட் யாருன்னே தெரியாது, எஃப்ஐஆர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அப்பதான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், என்கொயரி ஆஃபீஸர் வந்திருப்பாங்க, அதுக்குள்ள பேசணும்னு நினைப்பாங்க. நம்ம அதுக்குள்ள எப்பவுமே பேசுறதே கிடையாது. காலதாமதமானாலும் தரவுகளோட பொறுமையா பேசுறது தான் ஒரு பத்திரிகையாளருக்கு அழகுன்ற. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், ஜான் பிரிட்டோன்றவன் ஒரு கடத்தல் மன்னன், அவன் வெளிநாட்டுல மறைஞ்சிருக்கான், சரிங்களா? ஆனா இந்த ஜான் பிரிட்டோவை எப்படி கொண்டு வந்தாங்க? ஏன்னா இந்த ஜான் பிரிட்டோ மேல வேற அதாவது ஆதவர்ஜுனா மனைவி, ஆதவர்ஜுனா திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே ஆதவர்ஜுனா குடும்பத்தினர்ல வந்து என்ன பண்றாங்க, எர்ணாகுளம் நீதிமன்றத்துல ஒரு 53 பேர் மேல புகார் வந்து ஒரு நிறுவனங்கள் மீது ஒரு புகார், 53 பேர் வந்து ஒரு நிறுவனங்கள் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த நிறுவனங்களோட உரிமையாளரா வந்து இந்த ஜான் பிரிட்டோ, அவர்கள் சகோதரி லீமா ரோஸ், அதுக்கப்புறம் அந்த டெய்சி, அதுக்கப்புறம் சார்லஸ் மார்டின், இவங்க பேர்லாம் இருந்தனால அந்த வழக்கு வந்து எர்ணாகுளம் நீதிமன்றத்துல அமலாக்கத்துறையோட பண மோசடி வழக்கு அது ஒரு 8 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. அது பழைய கேஸ். அது நடந்துகிட்டு இவங்க நிறுவனம் சார்ந்த உரிமையாளர்கள் எல்லாரும் பேரையும் சேர்த்துருக்காங்க. அப்படியே தூக்கி எல்லாரும் பேரையும் சேர்த்துட்டாங்க. உடனே இதை தூக்கி சேர்த்தாங்க. இப்போ நம்ம டைரக்டா விஷயத்துக்குள்ளே போவோம். யார் அந்த ஜான் பிரிட்டோ? அதாவது சென்னை கொடுங்கையூர்ல இருதயராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. சரி, அந்த இருதயராஜ் யாருன்னு கேட்டா நாட்டின் மிக முக்கிய உளவு அமைப்பான ரா நம்ம படத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம், நாட்டு ரா அப்படின்னு. அதே மாதிரி நாட்டின் முக்கிய உளவு பிரிவு அமைப்பான ரால வந்து இளநிலை அதிகாரியா, அதாவது ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா வந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இருதயராஜ். அவருடைய மகன் தான் சென்னை கொடுங்கையூரை பூர்வீகமாக கொண்டவர் தான் ஜான் பிரிட்டோ. ஓகே, இந்த ஜான் பிரிட்டோ வந்து சர்வதேச பள்ளியில தான் அவங்க ராவோட ஆபீசர் பையனா உங்களுக்கு என்ன மாதிரி சீட் கிடைக்கும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய சர்வதேச பள்ளினா நீங்க பள்ளி பேரை குறிப்பா பல பள்ளிகள் எடுத்துக்கலாம். அந்த பள்ளியில படிக்கிறாரு. 10ஆவதுக்கு மேல படிப்பு பெருசா வரல. 12ஆவதுலேயே இவருடைய வாழ்க்கை வந்து தடம் புரண்டுருது, பாதை மாறி போகுது. தாய் தந்தைக்கு தெரியுது, கண்டிக்கிறாங்க. தாய் தந்தையை விட்டு 12 வயசுலேயே 12ஆவது படிக்கும் போதே பிரிஞ்சிடுறாரு. பிரிஞ்சு என்ன பண்றாரு, இவர் ஒரு ஸ்மெக்லர் ஆயிரணுன்ற ஒரு தாட்ஸ் வந்துருது. காலம் அவர் அந்த பாதைக்கு எடுத்துட்டு போகுது. அதுக்கு தகுந்த நண்பர்கள் சேர்றாங்க. அந்த நண்பர்கள் கூட சேர்றாரு. சேர்ந்து என்ன பண்றாரு, அப்போ என்ன பண்ணியிருப்பார் பேசிக்கானா, அவர் 12ஆவது படிக்கும் போது என்ன பண்ணியிருப்பாரு, சில கஞ்சா பொருட்களையோ அந்த மாதிரி லெவல்ல தான் அவர் வந்திருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே இலங்கைக்கு போறாரு. இலங்கையில தங்கிட்டு என்ன பண்றாரு, கடல் மார்க்கமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல ஆய்வு செய்தா மியான்மர் அங்க இது பண்ணது, அதாவது இதுக்கு இதெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து கைது பண்ணி சிறையில் இருக்காங்க, புழல் சிறையில் நைஜீரியன்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி நைஜீரியாஸுக்கு கொஞ்சம் சரக்கு கடல் வழியா மாத்திக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து அவர் மேல, இலங்கையில் அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. அங்க சிறையில இருந்தாரா இல்லையான்றது இன்ன வரைக்கும் தரவுகள் நம்ம கிட்ட இல்ல. ஆனா சிறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அங்க இருந்து இவர் அப்படியே தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதற்கு முன்னாடி இப்ப ஒரு சர்க்குலர், இது வந்து 2024 சம்பவத்துக்கு மே 27 ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. அது அவங்க ப்ரொசீஜர். அந்த சர்க்குலர் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிறதுக்கு அதான் முழங்காலுக்கும் முட்டை தலைக்கும் முடிச்சு போடுற மாதிரி இதை எடுத்துட்டு வந்து ஆதவர்ஜுனா கூட அவங்க குடும்பத்தோட சேர்த்து இப்படி ப்ரமோட்னா இது வந்து யார் இந்த ஜான் பிரிட்டோன்னு ஒரு பெரிய லெவல்ல பேசப்படுது. உடனே அந்த ஜான் பிரிட்டோ இது அவரை பத்தி பின்னணி பார்த்தா அவரை வந்து அமலாக்கத்துறை, அதாவது இந்திய காவல்படை, 2வது வந்து நம்ம இலங்கை காவல்படை, இது எல்லாம் தேடினோன்னே அவர் அப்படியே அயல் நாட்டுக்கு தப்பி ஓடுறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா 2018 தான் ஒரு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ 2018 இருந்து 28 வரைக்கும் அவர் பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. 2018 28 வரைக்கும் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பாஸ்போர்ட் எடுத்திருக்காரா இல்ல 2018 தான் ரினியூவல்னா அப்ப 2008 அவர் எடுத்திருந்தாதான் 2018 அவருக்கு திரும்ப ஒரு பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவர் எடுத்தாரான்னு தெரியல. அவருடைய 2018 இந்த பாஸ்போர்ட்ல எடுக்கிறாரு. 2019 ஆண்டு டிசம்பர் மாசம் 31 அவர் வந்து டிசம்பர் மாசம் 31 சென்னை விமான நிலையத்துல வந்து இறங்குனதுக்கு உண்டான இமிகிரேஷன் அரைவல் குத்திருக்காங்க அவருக்கு. சரி, அப்ப 2018 உள்ள வந்திருக்காரு. அடுத்த இமிடியேட்டா ஒரு 18 டேஸ்ல மும்பை ஏர்போர்ட்ல இமிகிரேஷன்ல குத்திருக்காங்க. இந்த 18 நாளுக்குள்ள அவர் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு. வெளிநாடு போயிட்டு வந்து தான் இமிகிரேஷன்ல குத்திருக்காங்க. டொமஸ்டிக்ல போகும்போது உங்களுக்கு இமிகிரேஷன் குத்தவே தேவையில்லையே. அப்ப எங்க இருந்தோ வந்து அவர்
19 வந்து டிசம்பர் 31 சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராரு. திரும்ப வந்து அடுத்த ஜனவரி 18 2020 வந்து மும்பை ஏர்போர்ட்டுக்கு வராரு இமிகிரேஷன். அப்ப இந்த 18 நாள்ல அவர் ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு இமிகிரேஷன். ரெண்டுமே அரைவல் தான் காட்டுது. அதுக்கு பின்னாடி அவர் எந்தெந்த நாட்டுக்கு போயிருப்பாரு. இப்போ தேடி பார்த்தா 2018ல இந்த போதைப் பொருட்களே எவ்வளவு பேர் மாட்டியிருப்பாங்கன்னு அப்ப நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து நீங்க புழல் சிறையில பாத்தீங்கன்னா நிறைய நைஜீரியன்ஸ் இருக்காங்க. அந்த நைஜீரியன்ஸ் கூப்பிட்டு கேட்டோம்னா, இந்த மாதிரி இப்போ கூட லேட்டஸ்டாக டயானான் ஒரு லேடி வந்து என்னென்ன பண்ணுறாங்க, இன்னமும் சிறையில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் வந்து மருத்துவத்துக்காக எங்கள் அண்ணனோட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக கிட்னி போச்சு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் மும்பை வந்தோம். இப்போ இவர் இறங்கின இடம்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இறங்கியிருக்காரு. இப்போ மும்பைன்றது எப்படிப்பட்ட மார்க்கெட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நிறைய நைஜீரியன்ஸை யாரை கேட்டால் நாங்கள் மும்பை ஆப்ரேஷனுக்கு வந்தோம், அங்கே பெங்களூருக்கு வந்தோம், அங்கேருந்து இதை கொண்டு வந்து பெங்களூரில் கொடுக்க சொன்னாங்க, பெங்களூர்லேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி பண்டமாற்று முறைகளில் இதை பயன்படுத்திருக்காரு. இதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 5 பேரும் எப்படி, இப்போ இந்த ரோமிஸ்டன், ரமேஷ், இந்த பிரதாப், இந்த ஜான்சன் இவர்களை எப்படி கைது செய்திருக்காங்கன்னா, அதாவது ஒரு லேண்ட் வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம்னா காசை கொண்டு போய் நீங்கள் ஷோரூமில் கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் NEFT பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் செக்கு கொடுக்கணும், இல்லை RTGS ஏதாவது ஒன்று பண்ணணும். லேண்டுனா கூட அந்த வேல்யூக்கு தகுந்த ஒயிட் மணியை நீங்கள் காட்டி தான் ஆகணும். அப்படின்னும் போது இப்போ GST எல்லாத்துக்கும் GST வந்துருதும். அப்போ இந்த மாதிரி கஞ்சா ஆயிலுக்கும் மெத்தபெட்டமைனுக்கும் GST யாரும் கேட்க போகிறதில்ல. அப்போ இதுக்கு அவருக்கு பிளாக் மணி தான் போகுது. அப்போ இவர் வந்து ஹவாலா பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு எல்லாத்துக்கும். அப்போ இவருக்கு ஹவாலா பணம் எப்படி வருது, கணக்கில் அடங்காத பணம். இப்போ இந்த பணத்தை இவர் பண பரிவர்த்தனை பண்ணதுனால தான் இந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. ஓகே, பணம் எங்க இருந்து வருது? அப்போ இதுக்கு யாருன்னா என்ன, இப்போ அவர் எங்கேயோ அதான் மாஸ்டர் மைண்ட், அதாவது ஹூ இஸ் த ஒரிஜினல் ஜான் பிரிட்டோ, அதாவது ட்ரக் கிங்கு. அதுதான் சரியான வார்த்தை. நீங்க சிங்கம் படத்துல வந்து இவர் நேரா போயிட்டு இங்கேருந்து போயிட்டு அந்த ஆஸ்திரேலியாவில் போய் பிடிச்சிட்டு வருவார்ல, அந்த மாதிரி ஒரு டேனி மாதிரி நினைச்சிக்கலாம். அந்த டேனி தான் வந்து இப்ப ஜான் பிரிட்டோ. சரி, இந்த டேனியோட அப்ப 2018ல அவன் எவ்வளவு 24ல எவ்வளவு பண்ணிருப்பான். அப்ப 24ல கைது செய்திருக்காங்கன்னா 2024ல மதுரை ரயில் நிலையம் பக்கத்துல மெத்தபெட்டமைன் 37.645 கைது செய்திருக்காங்க. இலங்கை மன்னர் வளைகுடால வந்து 99 ஆயில வந்து லிட்டர் ஆயில பிடிச்சிருக்காங்கன்னா 2024ல யார் இருந்தா, அப்ப யார் இருந்தா அப்பவே பிடிச்சிச்சு. அப்ப அந்த விஷயம் சரி, அப்போ அந்த அறிக்கை இப்ப விடுது. இப்போ வந்து இப்போ இப்போ நாங்க மே 26ஆம் தேதி நாங்க 5 இடத்துல இது பண்ணோம். இப்போ எங்களுக்கு முக்கிய குற்றவாளி ஒருத்தர் ஜான் பிரிட்டோன் இருக்காரு. அவரை நாங்க தேடிட்டு இருக்கோம். சீக்கிரம் அமலாக்கத்துறையில கைது செய்வார். பல நாடுகள் தேடிட்டு இருக்கு. அதுல அவர் வந்து அமலாக்கத்துறையை நம்ம இந்தியா சைட்ல கைது பண்ணுவோம். இதுதான் அந்த சுற்றறிக்கை. இதை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் SRS போட்டு 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 இதை அதாவது தமிழக அரசியலை உழுக்கக்கூடிய ஒரு பெயரா வந்து, அதாவது தமிழகத்தை அதிர வைத்த ஒரு போதைப் பொருளோட ஒரு அரசு, ஒரு அமைச்சருக்கு தொடர்பு இருக்கு, இதுதான் எலெக்ஷன் செலவுக்கே வந்திருக்கும், இதைதான் இதை பண்ணி இன்னும் கற்பனைகளுக்கு அளவே இல்லாத மாதிரி அள்ளி வீசிட்டாங்க எல்லாரும். அப்புறம் நேத்து திடீர்னு பார்த்தா சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாரு. அவரு P ஜான் பிரிட்டோ, இவர் I ஜான் பிரிட்டோ, இவர் இருதயராஜ் இவங்க தந்தை பேர், அவர் P ஜான் பிரிட்டோ. அவர் வந்து புகார் கொடுக்குறாரு, நாங்க வந்து இந்த மாதிரி லாட்ரி தொழில் தான் பண்ணியிருக்கோம், அப்போ நாங்கள் டெண்டர் எடுத்தோம், அப்போ நான் இத்தனை 45 கோடி ரூபா பணம் கட்டியிருக்கேன், அது எல்லாம் அப்போதே ஊடகத்தில் வந்திருக்கு, அப்போ எங்கள் நிறுவனம் மேலே இதெல்லாம் எடுத்திருந்தாங்க, இப்போ இதுக்கும் நான் என் மனைவி உடல்நல சரியில்லாமல் இருக்காங்க, இப்போ 2-3 நாளாக எங்களுக்கும் போதைப் பொருளுக்கும் ஒரு பெரிய கட்டி எங்களை மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க, இதில் வந்து ஒரு 54-53 ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி எங்களை பற்றி அவதூறு கிளப்பியிருக்கு, அது மாதிரி நான் சென்னை பெருநகர காவல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்களை மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க, அந்த வழக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு, அது நிறுவனம் சார்ந்த வழக்கு, இந்த மாதிரி நாங்கள் போதைப் பொருள் விஷயத்துக்கு நாங்கள் எதுக்குமே போகல, எங்களை இந்த மாதிரி அவதூறாக பரப்புனவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக சொல்கிறார். இந்த மாதிரி இத்தனை யூடியூபர்ஸ் எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க காவல்துறைன்றது இன்னும் நமக்கு தெரியல. விரைவாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சார், இது ஒரு அரசியல் காரணத்துக்காக மாத்திருக்காங்க. இது ஒரு ஆள்மாறாட்ட கணக்கு தான். ஆள்மாறாட்ட, அதாவது இருதயராஜ் ஜான் பிரிட்டோ வந்து இங்க P ஜான் பிரிட்டோவா மாத்திட்டாங்க. அவர் வந்து நேத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் டிவிக்கு மேல எப்படியாவது பெரிய அலிகேஷனை தூக்கி போடணும்னு நினைச்சு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு. இன்னொன்னு அதே போல ஆதவர்ஜினா, லீமா ரோஸ், சார்லஸ் மார்டின் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேகமாவே அதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 நாட்கள் இவ்வளவு பெரிய விவாத பொருள் ஆனதுக்கு இவங்க தரப்புலயும் கொஞ்சம் சைலண்டாவே இருந்தாங்களே. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல
கொஞ்சம் அமைதியாவே இருந்த காரணம் என்ன? இல்ல அமைதியாவே இருந்த காரணம் என்னன்னா, எல்லாத்துக்குமே விமர்சனத்துக்கு எல்லாத்துக்குமே சில பேர் பதில் சொல்றது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு அதிகாரி நியமனத்துல கூட ஒரு பிரபல யூடியூபர் வந்து ஒரு பொதுவெளியிலே அவரோட வலைதளத்துல எழுதினாரு, ட்விட்டர்ல எழுதினாரு, இந்த கட்சி தலைவர் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்ப அந்த கட்சி தலைவர் வந்து பேசவே இல்லையே. நான் அதுல உடன்படல, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. ஆமா நான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லல, அவர் அமைதி காத்துட்டாரு. அதே மாதிரி இவங்க என்னன்னா உண்மை வெளிவரும், உண்மை இப்ப இன்னைக்கு வெளியே வந்து அப்போ அவங்க குடும்ப ரீதியமா இது பேசியிருக்கலாம். நீ போய் புகார் கொடு, நீ போய் உடனே போயிட்டு நீ போய் புகார் கொடு, புகார் கொடுத்து உண்மையை சொல்லு, யாருன்னு வெளியே தெரியும் அப்படின்னும் போதுதான் எல்லா ஊடகங்களும் வரிஞ்சு கடிச்சு அடிக்கும் போதுதான் தமிழ்நாட்டில் முதல் மின்னிதழ்ல தொடங்கின மின்னம்பலம்ன்ற இதழ் தான் வந்து முதல் முறையா அந்த அந்த இருதயராஜ் ஜான் பிரிட்டோட புகைப்படத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் உண்மையை வெளியே கொண்டு வந்ததே மின்னம்பலம் தான். அவர்கள் தான் வந்து இதை வந்து இதுதான் உண்மை, இந்த ஜான் பிரிட்டோக்கும் அதுக்கும் துளியும் ஆதாரம் இல்லை, இதுதான் இது வேற அது வேற அப்படின்றத கிளியர் பிக்சர் அவர் பாஸ்போர்ட்டோட வெளியிட்டாங்க. அதன் பிறகு ஆஹா நம்ம சொல்லிட்டோமே திரும்ப ஜகா வாங்க கூடாதுன்றதுனால இல்ல இவர் வந்து ஆதவர்ஜுனோட மாமா இல்ல முதல்வரோட மாமா அப்படிலாம் வந்து சில கதைகள் கட்டப்பட்டுச்சு. ஒரு பெரிய மாஃபியா, போதைப் பொருள் கடத்தல் மாஃபியா இந்த ஒரு மாசத்துலயும் இருக்கா இல்ல குறைஞ்சிருக்குதா? அதாவது சென்னைக்குள் எல்லாருக்கும் எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கு. சரி, சைலண்ட் மோட்ல இருக்காங்க, சைலண்ட் மோட்ல இருக்கிறாங்க. இன்னும் யாரும் வாயை துறக்கல, செயல்பாட்டுக்குள்ள இறங்கல. ஏன்னு கேட்டா இன்னும் செயல்பாட்டுக்குள்ள இறங்கல. எச்சரிக்கை மணி, அதாவது தமிழக காவல்துறை தலைவர் நியமனம், அந்த நியமனம் 1 ஆண்டுகளா கிட்டத்தட்ட 1.25 வருஷமா தமிழக காவல்துறை போடாது எவ்வளவு பெரிய விமர்சன பொருளாகி டிஜிபி நியமனம், அந்த டிஜிபி நியமனத்தை அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பெண், இது எல்லாத்தையும் எது வந்தாலும் விமர்சனம் பண்ணி, அதாவது தோல்வி அடைந்தவனோட சிரிப்பும் தோல்வி அடைந்தவனோட அழுகையும் ஆபத்தானது. இது ரெண்டுமே எதிர்கட்சி கிட்ட இருக்கு. இப்போ படுமோசமான தோல்வி, அவர்கள் படுமோசமான தோல்வின்ற போது நீங்க பாருங்க, அதை பொருட்படுத்தாம அவங்க சிரிக்கிறாங்க. இது எங்களுக்கெல்லாம் எங்க வழி லைட்டா அப்படின்ற மாதிரி அழுகை, பல அமைச்சர்களோட அழுகை, கண்ணீர், இதெல்லாம் வந்து ஆபத்தானது. இது என்னன்னு கேட்டா தினமும் வந்து அதாவது நீங்க முதல்வன் படத்துல பார்த்திருக்க மாதிரி, நான் நல்லது பண்ணுவேன்னா நீங்க என்ன பண்றீங்க, நான் நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பேனான்னு ஒரு டயலாக் இருக்கும். அதே மாதிரி இதுக்கெல்லாம் இவங்க விமர்சனத்துக்கு பதில் சொல்றதோட எல்லா அமைச்சர்களும் பல அவர்கள் பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எந்த அமைச்சரும் காலையில உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் அமைச்சர்கள் செய்திருக்காங்க. இப்போ அப்படிதான் வந்து ஒரு சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னா ஓவர் நைட்ல கொண்டு வர போறது இல்ல. இப்போ சிங்கப்பெண் திட்டத்தை நேத்து கொண்டு வரும்போது அது விமர்சன பொருளா வந்திருக்கணும். காரணம் என்னன்னா, இருக்க காவல்துறையிலே எடுத்துட்டு வந்து வச்சுட்டு உருவாக்கினா எங்க இருக்கும், ரெக்வயர்மெண்ட் வேணும் நம்ம. அப்ப நேத்து இந்த அடுத்தது இதுதான் நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நான் உட்பட தயாராகிட்டு இருக்கும் போது அந்த சிங்கப்பெண் அறிவிப்புலயே ஒண்ணு வருது. அந்த டைம்லயே 2545 பணியிடங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்றாங்க. அப்போ புதுசா ரெக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 54 ஆண்டுகள்ல செய்தி மக்கள் தொடர்பு துறையில முன்னாள் யார் அமைச்சரா இருந்தாங்களோ அமைச்சர்களோட மாமா, மச்சான், உறவினர், மனைவி, 2வது மனைவி, தம்பி, இப்படிதான் வந்து செய்தித்துறையில இருந்திருக்காங்க. அது ஆமா, டிஐபிஆர்ல நீங்க விஎன், அதாவது சசிகலா நடராஜன் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சிலர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி, அவருக்கு அப்புறம் திமுக காலம், இவங்க எல்லாம் கட்சியை சார்ந்தா இருப்பாங்க. அதையும் மீறி இப்ப செய்தி மக்கள் தொடர்பு சார்பில் புகைப்படக்காரர்கள் 46, 49 புகைப்படக்காரர்கள் 100 சில்லற பேருக்கு வந்து 54 ஆண்டுகள் பொறுத்து இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுல வந்து எவ்வளவு பேர் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்க பசங்க, போட்டோகிராஃபி படிச்சிருக்க பசங்க, எவ்வளவு பேர் இப்போ வந்து அதுல வந்து பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து செயல்படாத அரசு கொண்டு வர ஒரு துறைக்கு மட்டும் அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ற மிஷின் வச்சிருக்காங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த துறையில வைக்கலாம். இன்னொரு இடத்துல வந்து அவங்க கைரேகை வைக்கிறாங்க, அதையும் வச்சு பாக்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் விமர்சனம், கார் ஓட்டுனா விமர்சனம், இதுல வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும் போது இதே வந்து பின்னோக்கி பார்த்தா ஒரு சீருடை, எந்த பெண் போலீஸாவது வந்து சொன்னாங்களா எங்களுக்கு இந்த சீருடை அசிங்கமா இருக்கு, எங்களுக்கு உள்ள நோய் வந்துரும்ட்டு? ஒரு ஊபிஸ் அவர் வந்து 2 புக்கு எழுதி அவர் வீட்டு திருமணத்துக்கு இவர் போயிட்டாருன்ட்டு அவர் எழுதுறாரு, இந்த சீருடை வந்து எவன்டா சூஸ் பண்ணது, கேவலமான சீருடை, இது வந்து உலக நாட்டிலே அந்த சீருடை எத்தனையோ கண்ட்ரியில இருக்காது, இது வந்து பெண்களுக்கு தோல் நோயை ஏற்படும், உடனே சீர் நோய். அப்ப எதெல்லாம் விமர்சனம்,
எல்லாம் அதாவது இல்லாத ஒரு பிரச்சனை நம்ம அன்று பேசணும் இவ்வளவு நாள் அவர் தேர்தலை தான் கவனிச்சாரு, இனிமேட்டு தான் அவர் அரசியலை சந்திக்கணும்னு. அப்போ பலமா உங்களை எதிர்த்து பலமான ஒரு அமைப்பு இருக்கு, பலமா எதிர்க்கிற கூறும்போது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு பதிலடி கொடுக்கறது. ஏன் உண்மை கண்டறியும் கருவியெல்லாம் அவங்க ஏற்கனவே கொண்டு வந்தாங்கல்ல, உண்மை கண்டறியும் குழு போட்டாங்கல்ல அவங்க, அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் அரசு பணத்துல கொடுத்தாங்கல்ல, மாசத்துக்கு 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கே கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, ஃபேக்ட் செக் பண்ணாங்கல்ல. இப்ப அந்த ஃபேக்ட் செக் பண்ணாம போட்டாங்களா இத? அப்ப அந்த நிறுவனம் இருந்திருக்கும்ல, அப்ப அந்த ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுருக்கோம்ல, இருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்க. அதே மாதிரி இந்த அரசு, அதாவது இதுக்கு முந்தைய அரசு வந்தவொடனே எதிர்கட்சிகள் அதிமுக தரப்புல வச்ச விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் குழு 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 30 குழு போட்டிருக்காங்க இது வரைக்கும், எல்லாத்துக்கும் குழு. ஆனா இவங்களும் அதே மாதிரி குழு நியமிக்கணும், இவங்களுக்கு பதிலடி கொடுக்குற குழுவை நியமிக்கணும் முதல். ஓகே, இவங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க, அதாவது ஒரு படத்துல சொல்லுவான்ல, பொருள் எடுக்காம போறேன், அவன் பொருளை எடுத்தே நம்ம அடிக்கணும்டான்னுவான்ல, அந்த மாதிரி முதல் இவங்களை தற்காத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழுவை நியமிச்சு வச்சு இவர்கள் சேற்றை வாரி இறைத்து கொண்டே இருப்பார்கள். சார் 3 மாசத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும்ன்ற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியின் ஆயுள் ரொம்ப காலம் இருக்காது, முடிஞ்சிரும்ன்றாங்க. அப்ப அவங்க இன்னுமே இதை ஜீரணிக்க முடியாமல் தான் இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காங்களா என்ன? அதான் முதல்ல சொன்ன மாதிரி, இல்ல ஒரு அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொல்றாங்களா? அதாவது தோல்வினா கொஞ்சம் நெஞ்ச தோல்வி கிடையாது, படுதோல்வி. இந்த படுதோல்வியிலிருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு உண்டானதுக்கு அவங்களுக்கு வெளியே விட்டா கட்சிக்காரன் வெளியே ஓடிடுவானேன்னு தான். வெளியே சரி நம்மளே அழுதுட்டோம்னா, அண்ணன் அழுதுட்டாருன்னா வெளியே எல்லாம் ஓடிடுவானா? அதெல்லாம் கிடையாது. திமுகக்கு இந்த தோல்விகளும் துவண்டு வர, அதாவது மாண்புமிகு மேயர், மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மேயர்னே சொல்றேன். புரோட்டோகாலை பத்தி பேசுறாங்களே, புரோட்டோகால் படி சிஎம் சந்திச்சாங்களா? அவங்க எல்லாம் மைக்கு பிடிச்சி பேசுறாங்க, கட்சி மேடைய பேசுற மாதிரி உதயநிதி பேசுறாரு. இங்க கூட அவங்க என்னன்னா எதிர்கட்சி, அதாவது தன்னை இருக்க கூட்டத்தையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்களே தவிர 3 மாசம் ஆட்சி நீடிக்காதுன்னு சொன்னாங்க. எடப்பாடியவே இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சசிகலாவால நியமிக்கப்பட்ட எடப்பாடியே ஒண்ணும் பண்ண முடியல இவங்களால. மக்களால ஓட்டு போடப்பட்ட விஜய பண்ணாங்க. நீங்க பாருங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இவங்களால. இவங்க சேற்றை வாரி தூத்தி கொண்டுதான் இருப்பாங்க. போற்றுவார் போட்டட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூட்டட்டும், கப்சிப் என்று இருப்பதுதான் அழகுனா, இவங்க கப்சிப் இருந்தாங்கன்னா இவங்க மேல ரிமார்க் ஆயிடும். இங்க கப்சிப் இருக்க கூடாது. இவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்க 10 குழு வச்சிருக்காங்கல்ல, நீங்க 5 குழு போடுங்க. அவங்க கிட்ட 100 பத்திரிகையாளர் இருக்காங்க, உங்களுக்கு அவங்க ஒரு 50 பத்திரிகையாளர் வைங்க. அவங்க கொடுக்கறது பொய் இல்ல, அதை விமர்சனம் பண்றதுக்கு விவாதத்துக்கு நீங்க கொண்டு வாங்க. உங்க பக்கம் ஒரு பக்கம் ஆட்சி நடத்திட்டு போங்கன்னு என்ன தலைகீழ நின்று டக்கர் அடிச்சாலும் இவங்களால இந்த ஆட்சியை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல வேற இவர் சொன்னார், ஆர்எஸ் பாதி வேற சொல்லியிருக்காரு பாருங்க. நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். அவருக்கு நீங்க உத்து பாத்தீங்கன்னாவே அவருக்கு மீசை இருக்க மாதிரி தெரியாது. அவருக்கு இந்த வின்னர் படத்துல வடிவேல் மாதிரி தான் அவருக்கும் இருக்குமே தவிர, பட் அவர் இப்படி சொல்லியிருக்கணும், நாங்க ஒரு இடத்துல ஜெயிக்கலன்னா நாங்க மீசை எடுத்துக்கிறோம் வேணா சொல்லியிருக்கணுமே தவிர, இதெல்லாம் ரிப்ளை இப்ப திரும்ப கிடைக்க போகுது அவங்களுக்கு. இப்ப திரும்பவும் அதுக்குதான் அந்த ஜென்ஸ் அந்த இதெல்லாம் மாத்திக்கிட்டு எது கொண்டு வந்தாலும் வந்தால் போகாது புகழும் பழியும், நல்லது செய்தார்கள், நல்லாட்சி செய்தார்கள்னா அடுத்த 5 ஆண்டுகளும் இவங்க தான் வருவாங்க. இப்ப போட் காம்படிஷன் என்னடா, ஒருத்தனே நம்ம சமாளிக்க முடியல, இன்னொருத்த ஒண்ணு வருது, ஒரு புலியை நம்மளால பாத்துக்க முடியல, இன்னொரு சிங்கம் இறங்குதுன்ற பதட்டத்துல இவங்க ஐயோ நம்ம ரிட்டையர்ட் ஆன வயசுல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்குமே, கை கால்லாம் நடுங்குதே, வேஷ்டி கட்ட முடியாம பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்குமே, கை வேற நடுங்குதே, இந்த டைம்ல இவன் வேற தயாரா இல்லையே அப்படின்ட்டு இவர்கள் என்னென்ன பண்ணாலும் இவர்களுக்கு எதிராக தான் மாறும் இந்த ஒரு விஷயம் மாதிரி. எஸ், ஜான் பிரிட்டோ யாருன்றத சொல்லிட்டீங்க. கடைசியா பார்த்தா லூர்துராஜ் ஜான் பிரிட்டோ கொடுங்குயிர்கார் தான். அந்த ஜான் பிரிட்டோவை லீமா ரோஸுடைய தம்பி ஜான் பிரிட்டோன்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு வதந்தியை கிளப்பி விட்டதா நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க. பல செய்திகளை சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். உண்மை மக்களுக்கு போய் சேரட்டும். நேரில் நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி விமலேஸ்வரன் சார். மிக்க நன்றி.